சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார்லஸ், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நிலவரம் என்ன? காலை முதல் நேற்று இரவு முதலே பரவலாக டெல்டா மாவட்டங்களையும் மழை தொடர்ந்து வருகிறது. சென்னையில ஒரு சில இடங்களில் விட்டு கனமான மழையும் பெய்து வருகிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சூழல் எவ்வாறாக இருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரிவர மேற்கொண்டிருக்கிறார்களா? வேதவழி நாம் இப்போ தற்போது நின்று கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டத்தோட பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருக்கோம். மிக முக்கியமாக அதற்கு முன்னதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் டெல்டா மாவட்டங்களுக்கு விரைவு தர அவங்க வர இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வீரர்கள் 5 குழுக்களாக அவர்கள் பிரிக்கப்பட்டு இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் அவர்கள் டெல்டா மாவட்டங்கள், அது மிக முக்கியமாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உதவி கமாண்டன்ட் ஸ்ரீதர் தலைமையில் அவர்கள் எல்லாரும் அதாவது பெருமழை பெய்தாலோ அதற்காக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உபகரணங்களுடன் அவர்கள் விரைகிறாங்க. விரைவில் அவர்கள் இங்கே சேருவாங்க. அது ஒரு முக்கியமான தகவல். அதை விட திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, அதே போல் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டு கனமழையானது பெய்து கொண்டிருக்கு. சில நேரம் மழை பெய்யாமல் நின்று விட்டாலும் அதன் பிறகு கனமழை என்பது தொடர்கிறது. டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவு ஏற்கனவே 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த பயிரிடப்பட்டுள்ள இந்த நெற்பயிர்கள் ஒவ்வொன்றும், அதாவது சில 30 நாட்கள் உள்ள பயிர்கள் இந்த அதிக கனமழை பெய்தால் அது 10 நாட்களுக்கு மேல், அதாவது 5 நாட்களுக்கு மேலோ இந்த மழை நீரானது நின்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என விவசாயிகள் தெரிவிக்காங்க. அதை விட மிக முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் துரித கதியில் அதாவது இந்த மீட்பு நடவடிக்கைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. அவர்கள் தயார் நிலையில் உணவுப் பொருட்களை கொடுப்பதற்காக 32,000, அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களையும் வைத்திருக்காங்க. அதே போல் இந்த அதிக மழை பெய்தால் மின்கம்பங்கள் சாய்ந்து விட்டால் அதற்காக மின்கம்பங்களை உடனடியாக சரி செய்வதற்கும், அதைவிட மிக முக்கியமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட பகுதிகள் என 150க்கும் மேற்பட்டவைகளை கண்டறிந்து அதற்கான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தினர் தயார் நிலையில் இருக்காங்க. காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், அதே போல் தீயணைப்பு துறையினரும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாட்டு அறையை உருவாக்கி எந்த பகுதியில் யாராவது பொதுமக்கள் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் தகவல் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து அவங்க மேற்கொண்டு வராங்க. அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் முதல்வருடன் மிக முக்கியமாக அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் அதற்கான கலந்தாய்வு கூட்டத்திலையும் கலந்து கொள்ள இருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அவர்கள் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொண்டு வராங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகளை இப்ப தற்பொழுது அனைவரும் அவர்கள் களத்தில் தயாராக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். வேதவழி, தற்போது மிதமான மழையாக இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல டெல்டாவில் கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையமும் அதற்கான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இணைப்பில் இருங்க சார்லஸ், தொடர்ந்து பேசலாம்.